கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சுஸ்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் கூடி வரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, எங்களோடு பேசும்படியாக, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் முன்குறித்திருக்கிற காரியங்களை திட்டம் பண்ணும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக, விசுவாசத்தில் வளரும்படியாக கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் இன்னுமாக தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுயாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எதிர்நோக்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காதா, இந்த அற்புதம் நடக்காதா, இந்த அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? அப்படி காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாளில் நாம் தெரிந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக முறை நம்ம ஒருவேளை இந்த வசனத்தை தியானித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக நம்ம இந்த நாளில் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 468. காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 பகுதியில் நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் இல்லையா? இதுதான் முதலாவதாக ஒரு அறிகுறி. ஒரு மழை பெய்யணும் இல்லையா? ஒரு தண்ணீர் தாகத்திற்கு ஒரு மழை பெஞ்சு நம்முடைய தாகத்தை தணிக்கணும், தண்ணீர் தேவை அப்படின்னு சொன்னால் இது ஒரு இண்டிகேஷன் இல்லையா? காற்று இருக்கணும் இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை காணப்பட வேண்டும் இல்லையா? அந்த எந்த ஒரு அறிகுறியுமே அந்த இடத்துல காணப்படாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது இருக்காது அப்படின்றத கர்த்தர் அந்த இடத்துல திட்டம் பண்ணுகிறார். அடுத்தபடியாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் இல்லையா? இந்த தேவைகள் சந்திக்கப்படும். யாருடைய தேவைகள்? உங்களுடைய தேவைகள், உங்களோடு சார்ந்து இருக்கிறவர்களுடைய தேவைகள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இல்லையா? நீங்களும் உங்களோடு இருக்கிற, உங்களை சார்ந்திருக்கிற அனைவருடைய தேவையும் சந்திக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். 3ஆவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற ஒரு பாதை அது வனாந்திரமான பாதையாக இருக்கலாம், பள்ளத்தாக்கின் பாதையாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல இந்த வாய்ப்பு இது நிகழ்வதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிற காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் அந்த பள்ளத்தாக்கிலும் அது தண்ணீரால் நிரப்பப்படும். இது எப்படிங்க ஆகும், இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி வருகிறது அல்லவா? ஆனால் கர்த்தர் வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கார். 3 காரியம், காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. 2ஆவதாக உங்களுடைய தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும். உங்களுடைய தேவைகள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற, உங்களோடு இருக்கிற உங்களுடைய குடும்பம், உங்களுடைய இணையஜன பந்துக்கள், உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படும் என்று சொல்லி 2ஆவதாக பார்த்தோம். 3ஆவதாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், அது எந்த இடத்துல நிகழும்? நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இப்போ எந்த இடத்துல, எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தின் மத்தியில், எந்த ஒரு வனாந்தரமான பாதையில் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அது நிகழும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு ஒரு அப்படியே சற்று பின்பகுதியை நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறது. எந்த சூழலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 3 தேசத்து ராஜாக்கள் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. அந்த இடத்துல அப்படியான ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியங்களை அவர்கள் செய்து வருகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனத்தை. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய் 7. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இப்படி 2 தேசத்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அவர்கள் போகிற ஒரு காரியத்தில் பார்க்குறாங்க இல்லையா. அப்படி சேர்ந்து போகிற வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய மிருக ஜீவன்கள், இராணுவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இல்லையா. அப்போ யூதா தேசத்து ராஜா இஸ்ரவேல் தேசத்து மோவாபியர் இல்லையா, மோவாபியருக்கு எதிராக அவர் போகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்படி போகிற வழியில் அந்த வனாந்திரத்தின் பாதையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்து விடுகிறது. அவர்களுக்கு இந்த தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வந்தது. அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவர்களோடு போன அந்த படைக்கு, அந்த படையில் இருக்கிறது அந்த யானை, குதிரை மற்றுமாக இல்லையா, அந்த இருக்கிற மிருக ஜீவன்கள், அவர்களை சார்ந்திருக்கிற படை வீரர்கள் அனைவருக்குமே தண்ணீர் தட்டுப்பாடு வந்து விடுகிறத அந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்கள் பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இதுதான் ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை. 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல போகும்போது தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது இல்லையா. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அவர்கள் பிரயாணமாய் போய்கொண்டே இருக்கிறாங்க. திரும்பி தேசத்திற்குள்ளும் வர முடியாத சூழ்நிலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறது, முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. முன்னேறி சென்னாலும் எதுவுமே கண்ணு கெட்டிய மட்டும் ஒன்றுமே காண முடியல. என்னால் இந்த அக்கறைக்கு போய் சேர முடியுமா, அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேனா, அதை என்னால் வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை நான் பின் வந்து விடலாமா, என்னுடைய காரியங்களை அதை கைவிட்டு விட்டு பின்னோக்கி வந்து விடலாமா என்று சொன்னாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அவமானப்பட்டு விடுவோமோ, கேவலப்பட்டு விடுவோமோ, மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ இல்லையா, அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோமா. முன்னேறி செல்லமோ, பின்னாடி வராதபடி என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய பேர் இப்படியாக கெட்டு போய் விடுமோ, என்னுடைய தொழிலில் இதுக்கு மேலே வர்த்திப்பு இருக்காதோ, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு தேக்க நிலை வந்து விடுமோ என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் இந்த 3 பேரும் சிக்கி தவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா ஒரு நெகட்டிவான காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார். நெகட்டிவான காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. நம்ம ஒருவேளை ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லையா, ஒரு ஊழியத்தில் நிமித்தமாக ஒரு ஐக்கியப்பட்டு இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடவே கூடாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 பேரில் ஒரு ராஜா நெகட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு இருக்கிறது எல்லாமே அவர் 3 தடவை அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 தடவை அவர் அது மாரி சொல்லுவார். முதலாவதாக இந்த 10வது வசனத்தில் வாசிப்போம். 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றார். பார்த்தீங்களா, முதல்ல அவர் போகலான்னு சொல்லி கூட்டு வந்ததே இவர் தான். போகலான்னு சொல்லி கூட்டு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வராங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க இல்லையா, கர்த்தர் நம்மளை இப்படியாக மோவாபியர் கையில் கொடுக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு வந்த உடனே கர்த்தர் மேலே பழியை போட்டுறது இல்லையா. கர்த்தர் மேலே பழியை போட்டுறது, நீங்கள் இப்படியா விட்டுருக்கீங்களா, இல்லையா, என் கண் இல்லையா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் கர்த்தர் மேலே நம்ம பழியை போடுகிற ஒரு காரியத்தை பார்க்கணும். ஒரு விசுவாசமற்ற சூழல், நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இல்லையா. அந்த இடத்துல இந்த இஸ்ரவேலின் ராஜா அப்படியான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசபாத் இல்லை, அந்த யூதாவின் ராஜா யோசபாத் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சூழ்நிலை வந்த உடனே இல்லையா, நம்ம முறையாக செய்ய வேண்டியது என்ன,
கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக இந்த இடத்துல ஏதாவது ஊழியக்காரர் இருக்கிறாங்களா, தேவனுடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை பிரச்சனை போராட்டம் வருகிறதா, கைவிடப்பட்ட சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கா, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பார். இல்லையா? நம்ம இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறோம். நாம் அவர் மூலமாக இல்லையா நம்முடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் இடத்துல பேசுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் எப்படி இந்த காரியத்தை முன்னேற செல்ல முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு இல்லை சபையில் போதகர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க நம்மளை வழி நடத்துறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் இந்த நாள் அது நம்ம நம்ம என்ன பண்ணியிருக்காரு, எம்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மை அந்த நிலைமைக்கு அவருடைய பிள்ளையாக அப்படி நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம ஒரு பிள்ளை தகப்பு எது தேவைன்னா அங்கே அப்பா கிட்ட போய் கேட்கறதுக்கு யோசிக்கணும். அதே போல் நம்ம பரம தகப்பன் அவரிடத்துல நாம் ஏதாவது நம்முடைய தேவைகள் நாம் கொண்டு செல்வோம். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர் ஒருவன் மறுமொழியாய் சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ராஜாக்கு என்ன பார்த்தோம், விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு ஊழியக்காரன் இல்லையா, கர்த்தருடைய இல்லையா ஒரு தீர்க்கதரிசியை குறித்தான காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ அந்த இஸ்ரவேலின் தேசத்து ராஜாவினுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த இல்லையா எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொல்லும் இல்லையா. ஒருவேளை அது எலிசாவுக்கு, இது நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த எலிசாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு அற்புதத்தை செய்கிறார், எலியாவோட 2 மடங்கு அற்புதத்தை செய்த ஊழியக்காரன் இங்கே இருக்கிறான்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் இல்லையா. எலியாவோட பெரிய வல்லமை வாய்ந்த ஊழியக்காரர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்கே இருக்கிறார். ஒருவேளை உங்களை குறித்து யாராவது குறைவாக சொல்கிறாங்க, தரக்குறைவாக சொல்கிறாங்க, உங்களை குறித்து பெருமையாக சொல்லலை, உங்களை குறித்து தாழ்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்குண்டான காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க என்னை குறித்து குறைவாக பேசிட்டாங்களே, என்னை குறித்து எதிர்மறையாக பேசிட்டாங்களே, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காதபடி கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஏற்ற வேலையில் உயர்த்துவார். கர்த்தர் என்னை கொண்டு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்து முடிக்கும். இப்போ எலிசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனே எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த மனுஷன் என்று தான் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறாங்க, அவர் இடத்துல வராங்க, அவர் ஆள் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, விசாரிக்க வராங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 13வது வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 13வது வருஷத்துலையும் அங்கே மறுபடியும் அந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா ஒரு கம்ப்ளைனிங் மோடில் தான் போகிறார். வாசிக்கலாமா? வாசிப்போம் அந்த 13வது வசனம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ராஜா அந்த இடத்துல பேசுகிற ஒரு காரியம். இது வரைக்கும் 2 தடவை அவர் அப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் எலிசாவுடைய வார்த்தை, எலிசா பேச ஆரம்பிக்கிறார். எலிசா சொல்கிறார், நான் யூதா ராஜாவை பார்க்குறனால தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். இதுமாதிரி எதிர்மறையான நெகட்டிவான இல்லையா பொய்யான காரியங்களை இல்லையா, கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற இல்லையா உன்னிடத்தில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லையா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நெகட்டிவான காரியங்களை திரும்ப 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 பேசிட்டு இல்லையா, கர்த்தர் விரும்பாத காரியங்களை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படாது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காதபடி அந்த சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகளை பெருமையாக பேசிக்கொண்டு, ஐயோ என்னுடைய வியாதி இப்படி இருக்குது, இந்த வியாதி சரியாகாது, இதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகுமா, இவ்வளோ பணம் ஆகுமா, இந்த ஸ்கேன் எடுக்கணுமா, அந்த இது பண்ணணுமா, இது எல்லாம் உலக பிரகாரமான சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அதில் தவறு கிடையாது. இருந்தாலும் அவைகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற காரியங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்முடைய தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா.
அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 14வது வசனத்துல எலிசா சொல்றார், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்திராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தரை நின் முன்னின்று நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லுவேன். இந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ யூதா ராஜா கூட இல்லை அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட நான் பேசியிருக்க கூட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். அப்போ இதிலிருந்து இன்னொரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நல்ல மனிதர்களோடு ஐக்கியம் இருக்கிறதா? கர்த்தருக்கு உகந்த மனிதர்களோடு ஐக்கியம் இருக்கிறதா? இல்லை இந்த உலக பிரகாரமான பாவ வழியில் சென்று கொண்ட மனிதர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நம்முடைய வெற்றி வாய்ப்புகளை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு ஒருவேளை நம்முடைய நம்முடைய இந்த ஐக்கியம் குறைவாக இருக்கிறதா? நம்முடைய நண்பர்கள் வட்டாரம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். முதலாவதாக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற இந்த வாக்கு தத்துவம், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக உங்களுடைய ஐக்கியம் நல்ல ஐக்கியமாக காணப்பட வேண்டும். நல்ல நண்பர்கள், உறவினர்கள், சபையில் இருக்கிற நல்ல மக்கள், இப்படியாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான மக்களோடு நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை முதலாவதாக அறிந்து கொள். இரண்டாவதாக 15வது வசனத்தை வாசிப்போம். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து பார்த்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. வசனம் வாசிக்கும் போது ஒருத்தர் வாசித்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போ 15வது வசனத்துல ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுதும் சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் வந்தது. இந்த இடத்துல ஊழியக்காரர் சொல்லுகிற ஒரு காரியம், ஊழியக்காரர் உடனே ரிசல்ட்டை கொடுக்கல, உடனே வார்த்தையை கொடுக்கல, உடனே இல்லையா நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல, உடனடியாக எல்லாமே நடந்து விடவில்லை. உடனே சொல்றாரு, பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. போராட்டம் இருக்கா? போராட்டம் இருக்கு. உபத்திரத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களா? இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை துதிங்க. முதலாவது ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருங்க. அடுத்தாவது பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சுரமண்டலக்காரனை அழைத்து வாங்க என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன பிரதர், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கண்ணீர் இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், இப்போ போய் என்னால் ஜெபம் பண்ண முடியுமா? இப்போ போய் நான் ஆராதனை பண்ண முடியுமா? இப்போ போய் என்னால் வேதத்தை வாசித்து கர்த்தரை துதிக்க முடியுமா? அநேக நேரங்களில் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அதை நம்ம கடைபிடிக்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம். எப்படி கடைபிடிக்கணும்? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியாது, தண்ணீர் இல்லை, ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது இல்லையா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபிக்கும் போது அப்படியே இல்லையா டக்குன்னு வானத்துலேருந்து தண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்பி இருக்கலாம் உலக பிரகாரமாக. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சுரமண்டலக்காரனை கொண்டு வாங்க, நீங்கள் வந்து இல்லையா எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலான்னு. அந்த சுரமண்டல எடுத்து கர்த்தரை துதிக்க அந்த இடத்துல என்ன வருதோ, அந்த வசனத்தில் பின்பகுதியில் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிட்டு, அந்த சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரன் மேலே கர்த்தருடைய கரம் வந்து இறங்கினதுனால அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 16வது வசனம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வசனம் இல்லையா? யாராவது ஒருத்தர் வாசிங்க 16வது வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்கள். ஆமா, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதியோ இல்லை பொருளாதார கஷ்டமோ, பிள்ளைகளை குறித்ததான காரியமோ, வீட்டில் ஒரு திருமண காரியங்களோ, ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்ம எதிர்பார்த்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதா, நீ போய் இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி வார்த்தை வெளியே வரும். சம்பந்தமே இல்லாதபடி இல்லையா, நம்பிக்கையற்ற சூழலை உண்டாக்குகிறபடி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லும்போது நாம் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லையா, திடீர்னு வானத்தை பார்த்து தண்ணி வரப்போகுது, இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி இருக்குது அப்படின்லாம் சொல்லலை. அது சொல்லார் இல்லையா, ஆகார் வனாந்தரத்தில் அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஆகாருடைய கண்ணை திறந்தால் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை பார்த்தாங்க.
இல்லையா? அப்படி மோசையை பார்த்தீங்கன்னா அப்படி கண்மலையை பார்த்து பேசினார், கண்மலை அடிக்க சொன்னார், இந்த இடத்துலலாம் தண்ணீர் வந்தது இல்லையா? அப்படி ஒரு அற்புதம் நிகழுமா? அப்படி இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறார், நீங்கள் வாய்க்காலில் வெட்டுங்க, நீங்கள் முதல்ல வேலை செய்யுங்க. கஷ்டமாக இருக்கிறீங்களா பரவாயில்ல, தோய்ந்து போயிருக்கிறீங்களா பரவாயில்ல, இவ்வளோ நாளாக தண்ணி குடிக்கலையா பரவாயில்ல, இந்த இடத்துல வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியான வார்த்தைகள் வெளிவரும், இப்படியான காரியங்கள் வரும். கர்த்தர் நம்ம இந்த காரியத்தை செய், இதை செய், நீ முதல்ல இதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம இதற்கு செவி கொடுக்குறோமா என்று சொல்லி பார்க்குறோம். பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரை துதிக்க வேண்டும், நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த 3 காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக காண வேண்டும். அப்படி செஞ்ச உடனே தான் இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்களுடைய மிருக ஜீவன்கள் இல்லையா, நீங்களும் எல்லாரும் குடிக்கும்படியாக இந்த பள்ளத்தாக்குகள் நீரூற்றாய் மாறும் இல்லையா? அவர்கள் உண்மையாய் அந்த பள்ளத்தாக்கில் என்ன பண்ணாங்க, அந்த வாய்க்கால்களை வெட்டினாங்க. வெட்டினதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடி இருந்தால், அடுத்த வசனத்தை சொல்லுங்க, அற்பமாக இருக்கிற அந்த மோவாபியரை கர்த்தருக்கார் ஒரு அற்பமான காரியம். மோவாபியர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறது ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மேற்கொண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது ஒரு அற்பமான காரியம். ஆனால் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிலாம் அவங்க செஞ்சாங்க. அடுத்த நாளில் மறுநாளில் 20வது இல்லையா வசனத்தை பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று இல்லையா? அதுக்கப்புறமா இருக்க வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மோவாபியர் இல்லையா அவர்களை வெட்டுண்டு இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுத்தார். தங்களுடைய உயிருக்கே ஆபத்து என்ற நிலைமையில் அவர்களுடைய உயிரை பாதுகாக்கும்படியாக தண்ணீரை வரவழைத்தார். அந்த சூழ்நிலை சாத்தியமே இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட இல்லையா வேறு ஏதோ தேசம்ன்றது இவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப டிஸ்டன்ஸான இடம். அந்த இடத்துல இல்லையா ஒருவேளை மழையை உண்டு பண்ணி அந்த இடத்துலேருந்து தண்ணீரை இந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் இல்லையா பொய்யாய் போகவே போகாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஐக்கியம் காணப்பட வேண்டும். 2வதாக நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குணம் காணப்பட வேண்டும். 3வதாக சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து கர்த்தரை கீழ்ப்படிந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதபடி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படியாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற பாதை எப்படியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்மோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனைகள் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களா? நல்ல ஒரு மனிதர்கள் உங்களோடு காணப்பட்டிருக்கிறாங்களா? யாரோடு தவறான காரியங்களில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களா? தவறான உறவில் இருக்கிறீங்களா? எந்த காரியங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்க சொல்கிறாரோ அந்த ஒதுக்க சொன்ன காரியங்களுக்கு இடம் கொடுக்காத இன்னும் அந்த ஐக்கியத்தில் நண்பர்களோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் அந்த உறவுகளை துண்டித்து போடும்படியாக கர்த்தர் நம்மை நினைப்பூட்டுகிறார். அது மட்டுமல்லாதபடி கர்த்தரை துதிக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பெருமை பாராட்ட மாதிரி, சூழ்நிலை எனக்கு இப்படி இருக்கே, சாதகம் இல்லாமல் இருக்கே, எனக்கு இது வாய்க்குமா வாய்க்காதா என்று சொல்லி சூழ்நிலைகளை பெருமைப்படுத்தி பேசிக்கொள்கிறவர்கள் அநேகரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூழ்நிலைகளை பெருமைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. எங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது தெரியுமா, இதெல்லாம் போகவே போகாதுன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூழ்நிலைகளை பெருமைப்படுத்த வேண்டாம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். துதிக்க எரிகோ கோட்டை அந்த ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கோட்டை எப்படி சரிந்து விழுந்ததோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுவும் நம்முடைய சூழ்நிலை கடினமாக இருக்கும்போது நாம் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடினமான நேரத்திலும் கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேளையில்
வியாழக்கிழமையில கர்த்தாவே தகப்பனே இந்த வார்த்தைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில கேட்கும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறீங்க, என்னோடு பேசியிருக்கீங்க. உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் தகப்பனை விட வேண்டிய காரியங்களை விடவும், எந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கோமோ அந்த நிலைத்திருக்கத்தக்கதாக தகப்பனே அப்பா உம்முடைய துதிக்கத்தக்கதாக எல்லா சூழ்நிலையிலும் உண்மை கத்தலை நான் காலத்திலும் சோதித்திருப்பேன். துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருக்கும் என்று சொன்னபடி நாங்கள் உண்மை துதிக்க கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அது மட்டுமல்லாதபடி கீழ்ப்படி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே அதை உண்மையாய் செய்யும் போது கத்த நீர் உண்மையாய் நீர் ஆசீர்வதிக்க வல்லவர், வாக்குரைத்த தேவன் தகப்பனே அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து ஜெபித்தது அவருடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று கண்டு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி ஒத்தாசைகளை தாங்கப்பா. தடைபட்டிருக்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிகளை விலக்கி போடுங்க. தொழிலில் தகப்பனே ஊழியத்தில் வேலை செய்கிற இடங்களில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழப்பமான காரியங்களில் தகப்பனே அதை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத சூழல்களில் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து தகப்பனே நீர் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்பா. நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற அந்த விசுவாசத்துக்காக உமக்கு நன்றி. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.